வாலண்டியர்ஸ் நீங்கள் இதுக்கு ஆ, இதுக்கு என்ன சொல்யூஷன்னு நினைக்கிறீங்க இதுக்கு உண்மையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குப்பை அறியாமல் விடுறதுக்கு இங்கிலீஷில் இப்போ இன்றைக்கு வந்து இந்த பண்ணை ஏரியாவில் வந்து இந்த உயிரில் சுற்றி திஞ்சதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இந்த நாட்டின் விரும்புகிற நலன் விரும்பிகள் வந்து இன்றைக்கு இந்த ஏரியாவில் குப்பையை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். பார்த்து நான் நலன் விரும்பிகள் இந்த ஏரியாவில் ஸ்டில் இப்போ கூட இன்னும் நிறைய பிளாஸ்டிக்குகள் இப்போ க்ளீன் பண்ண அப்புறதும் இருக்குது. ஆனால் அவையும் எவ்வளோ தேண்டு பிக்கப் பண்ணுறது பேக்காக செய்யணும், ரைட்? ஆனால் என்னென்றால் இப்போ கூடுதலாக நான் இந்த குப்பை எறிகிறாக்களுக்கு தான் ஒரு மெசேஜ் ஒன்று போடணும் ஒரு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், ஏன் நீங்கள் இதை எறிகிறீங்கள் என்று பாருங்க. இப்போ இங்கேயும் வந்து பின்ஸ் இல்லைன்னு சொல்ல இயலாது, தூரடங்களில் இருக்குது, கொஞ்சம் நேரம் நடந்து போய் போட வேணும். அப்போ ஏன் இதை எறிகிறீங்கள் அந்த குப்பையை? நீங்கள் ஒன்று வந்து வீட்டை கொண்டு போயிடாதுன்னு சொல்ல மாட்டேன். மற்றது வந்து பின்ன தேடி எறியலாதுன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சொன்னால் லோக்கல் கவர்மெண்ட்டை கேட்டு ஒரு பின்னை போடலாம். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் பேருண்ட சேர்ந்து நீங்கள் எங்கள்கிட்ட ஓன் பின்ஸையும் போடலாம். ஸோ அதால் இந்த குப்பை எறிகிறது என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே இந்த வெளிநாட்டிலேருந்து வாராக்கள், ஸ்பெஷலி டூரிஸ்ட், எங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்குமென்றால், இப்போ போயிட்டு சொல்லுவாங்க, ஓ யாழ்ப்பாணம் இஸ் நைஸ் பட் இஸ் நாட் க்ளீன் இல்லைன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அப்படியான ஒரு இதை நாங்கள் விடக்கூடாது. ஸோ தயவுசெய்து எல்லோரும் க்ளீனாக வச்சுருங்கோ, குப்பையில் எறியாதேங்கோ, வீட்டை கொண்டு போங்கோ. மற்றது இல்லை இதை க்ளீன் பண்ணுறாக்கள் இதை முன்ன நேரத்தை செலவழித்து இதை க்ளீன் பண்ணுறாக்களுக்கு மிக்க நன்றி. உண்மையில் நானும் ஒரு கொஞ்சம் நேரம் அதில் இருந்து குப்பையால் பிக்கப் பண்ணினான். ஸோ தொடர்ந்தும் அதை நீங்கள் எல்லோரும் செய்யுங்கோ. ஆனால் முக்கியமாக எறிகிறாக்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு எறியுங்கோ. எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் எறிவீங்கள் என்று சொல்லி. உதாரணமாக எங்களுக்கு எல்லாம் ஒரு குழப்பம், இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள், ஒரு நோக்கம் இல்லாமல் இப்படியே இருக்கிறபடியாக நாங்கள் எதையுமே வந்து திங்க் பண்ண இல்லாமல் இருப்போம். ஆனால் அடுத்த முறை நீங்கள் இதை சிந்திக்க வேணுமென்றது என்னுடைய ஒரு குப்பையோண்ட எறியைக்கு முதல் ஸ்டாப் திங்க் பண்ணுங்கோ. என்ன செய்யலாம்னு யோசியுங்கோ. வீட்டை கொண்டு போகலாமா அல்லது கிட்ட இருக்கிற ஒரு பின் பாக்ஸுக்கு போடலாமா என்றதை நீங்கள் யோசியுங்கோ. மிக்க நன்றி. பாய்.